ஸோ ஆட்டோடெஸ்க் ரெவிட்ன்றது ஒரு பிம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர். ஸோ இன்றைக்கி ஆர்கிடெக்ட்ஸ்க்கு அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பில்டிங் இண்டஸ்ட்ரியில் பிம் மேனேஜர்ஸ், பிம் இன்ஜினியர்ஸ், பிம் ஆர்கிடெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிம்ன்றது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ரெவிட் இன்றைக்கி த்ரூ அவுட் த வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரெவிட் ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். சில பேர் இது வரைக்கும் ரிவிட் கம்ப்ளீட்டாக நான் பார்த்ததே இல்லை, கம்ப்ளீட் பிகினராக இருந்தால் கூட இந்த டுட்டோரியல் சீரீஸில் உங்களுக்கு ரிவிட் ஃப்ரம் த பேசிக் டு த எக்ஸ்பர்ட் லெவல் ஒரு பிம் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு இதில் நான் சொல்லித்தர போகிறேன். மைசெல்ஃப் ஆர்கிடெக்ட் ஹரி, ஐ எம் த co-founder of neramclasses.com. 15 years experienced in Revit and BIM softwares. இந்த சீரியஸ் நான் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லித்தர போகிறேன். ஸோ ரெவிட் யூஸ் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவிட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயமே ஒரு இன்டகிரேட்டட் ஹோலாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு பிளான்லேயோ இல்லை செக்ஷன்ஸ்லேயோ எடிட் பண்ணுறீங்கன்னா அது 3D மாடல்லையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் 3D மாடலில் சப்போஸ் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு விண்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லா ட்ராயிங்ஸ்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஈவன் உங்களோட ப்ராஜெக்ட் ஷெடியூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, விண்டோ ஸ்கெடியூல், டோர் ஸ்கெடியூல், அதுலேயுமே இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னால், ஆட்டோகேட் இந்த சாஃப்ட்வேர்ஸில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணால் தேடி ஒரு ட்ராயிங்லையும் போய் மாடிஃபிகேஷன் பண்ணணும். விச் இஸ் அ வெரி ஹெட்டேக் ப்ராசஸ். க்ரியேட்டிவிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட்டுட்டு நீங்கள் டீட்டெயிலிங்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் ரெவிட் அப்படி கிடையாது. இதில் நீங்கள் உங்களோட கம்ப்ளீட் கிரியேட்டிவிட்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் ரெவிட்டே டேக் கேர் பண்ணிக்கும். இதை இன்னும் நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு இதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே புரியும். இந்த சீரீஸோட எண்டில் நீங்கள் உங்களோட காலேஜ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை பர்சனல் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அதை எப்படி ரெவிட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வாங்க சீரீஸ்குள்ளே போகலாம்.